ஓம் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில இப்ப 11வது பாடலை பார்க்கணும். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாழ்மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தமாடரங்காமெம்பிரான் முடி கண்ணியதே. இந்த பாட்டுல அபிராமி பட்டர் அம்பாளினுடைய திருப்பாதங்கள் சிவபெருமானுடைய தலைமேல் இருப்பதாக பாடுறாரு. அவர் அதை பார்த்துட்டு இருக்காரு, தியானத்துல அதை பாடுறாரு. சிவபெருமான் அம்பாளை வணங்குவதை பார்க்கிறாரு. அம்பாளினுடைய திருப்பாதங்கள் சிவபெருமானுடைய தலைமேல இருக்கு. எப்பேற்பட்ட அம்பாள்? ஆனந்தமாய், ஆனந்த ரூபிணியாக அம்பாள் இருக்கா. பரமானந்தா அப்படின்னு 252வது நாமா. ஆனந்த ஸ்வரூபம் அம்பாள். அவகிட்ட இருந்தா நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். அதனால நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபமும் என்னன்னு கேட்டா ஆனந்தம் தான். நம்ம எல்லாருமே we are of the nature of ஆனந்தா. அதனாலதான் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி நம்மாலையும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியுது. திரும்ப இயல்பு அப்படின்னா என்ன? நம்மளுடைய நேச்சர் என்ன? ஆனந்த ரூபம் தான் நம்மளுடைய நேச்சரும். அம்பாள் அந்த ஆனந்த ரூபமாக இருக்கா. என் அறிவாய், இந்த உலகத்துல இன்டெலிஜென்ட் காஸ் தான் அத்தனையும் இயக்கி கொண்டிருக்கு. இந்த கிரியேஷன் எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மனிதன் இதை கண்டுபிடித்தான் அதை கண்டுபிடித்தான்லாம் சொல்றோம். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி உண்மையாவே யார் இன்டெலிஜென்ட் காஸ் அப்படின்னு கேட்டா அம்பாள் தான். எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவு, தூய அறிவு யாருன்னு கேட்டா அம்பாள் தான். சித் 362வது நாமா லலிதா சஹஸ்ரநாமத்துல சித் ஏக ரச ரூபிணி அப்படின்னு இன்னொரு நாமா இருக்கு. 364வது நாமா. தூய அறிவே வடிவானவளாக அம்பாள் இருக்கா. அதாவது அறிவும் அறிவை வழங்கக்கூடிய, அறிவு யார்கிட்ட இருந்து வருதோ அவளும் அறிவே வடிவானவள் அப்படிங்கறதுலாம் வேற வேற கிடையாது. அம்பாள் தான் தூய அறிவு. சித் ரூபமாக இருக்கா. ஞானத்துடன் ஒன்றிய வடிவுள்ளவள். அதாவது இப்போ ஒரு சர்க்கரை பாகுல நம்ம நிறைய பொம்மைகளை பண்றோம் அப்படின்னா, ஒரு கார் பொம்மை, ஒரு முயல் பொம்மை, ஒரு ஆமை பொம்மை, எல்லாத்துக்கும் வேற வேற பேரு, வேற வேற ஃபார்ம். ஆனா எல்லாத்தோடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா சர்க்கரை தான். சர்க்கரை ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் அப்படிலாம் இருக்காது. பூரணமா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது சர்க்கரை தான். அதே மாதிரி தங்கத்தை உபயோகப்படுத்தி நிறைய ஆபரணங்களை பண்றோம். ஆனா அதுல தாரதமியம் கிடையாது. உள்ள நிஜமாவே என்ன இருக்கு? தோடோ வளையலோ வங்கியோ எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதாலானவை? தங்கம். தங்கத்தை நம்ம மறைக்கவே முடியாது. தங்கம் தான் அதுக்கு பேஸ் இல்லையா? தங்கம் இல்லாம ஆபரணமே இல்லை. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வேற வேற நாம ரூபங்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒரே சமாச்சாரத்துல இருந்து வந்தவங்க தான். அதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேர்னா சச்சிதானந்த ரூபிணி. சத்து சித்து ஆனந்த ரூபிணியாக அம்பாள் இருக்கா. நாமளும் அதே ஸ்வரூபத்தோட தான் இருக்கும். சத்துனா தூய இருப்பு, எல்லாத்துலயும் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த மைக் இருக்கு, லேப்டாப் இருக்கு, இவங்க இருக்காங்க, எல்லாத்தையும் இருக்கு அப்படிங்கிறது காமனா இருக்கு. அந்த இருப்பு, தூய இருப்பு, தூய அறிவு, ஆனந்தம், இந்த ரூபமாக அம்பாள் இருக்கா. நாமும் அதே ஸ்வரூபத்தை உடையவர்களே. வான் அந்தமான வடிவுடையாள். அம்பாள் கிட்ட இருந்துதான் இதுல இன்னும் நிறைந்த அமுதமுமாய். நிறைந்த அமுதமுமாய்னா மோக்ஷ ரூபிணியாகவும் அம்பாள் தான் இருக்கா. நிறைந்தங்கிறத பூரணத்துவத்தை குறிக்குது. வேற எல்லாத்துலயும் ஃபால்ட்ஸ் இருக்கும். எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. வாழ்க்கையில எப்பேற்பட்ட அச்சீவ்மெண்ட், எப்பேற்பட்ட ஹாப்பினஸ் எல்லாம் குறைபாடு உடையதுதான். நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம், லைஃப்ல சக்சஸ பாக்குறோம் அப்படின்னா அதோடைய இன்னொரு சைடையும் நாம பார்க்க வேண்டியதா இருக்கும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு யாருக்குமே கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பூரணமா இருக்கு. அது என்னன்னு கேட்டா
இந்த மோட்சத்தை வழங்கக்கூடிய ஞானம், அந்த ஞானம் பூரணமானது. நம்ம மோட்ச இன்பம்ங்கிறது பூரணமான ஒரு இன்பம். அமுதம் அப்படிங்கிறது மரணமில்லா பெருவாழ்வை குறிக்கிறது. பூரணமான மோட்ச ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கா. வான் அந்தமான வடிவுடையாள். அம்பாள் கிட்ட இருந்து தான் இந்த என்டையர் கிரியேஷன் வந்தது இல்லையா. ஐம்பூதங்கள் முதல்ல என்ன வந்ததுன்னா ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். முதல்ல வந்தது ஆகாசம். ஆகாசத்துக்கு அப்புறமா காற்று, அப்புறமா நெருப்பு, அப்புறம் நிலம், நீர், அப்புறமா நிலம் வந்தது. சோ இதை நம்ம ஆர்டர்ல பார்த்தோம்னா நிலத்திலிருந்து ஆகாசம் தான் வான் அந்தமான, ஆகாசத்தை அந்தமாக உடைய இந்த ஐம்பூதங்களின் வடிவாக அம்பாள் இருக்கிறாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள். அம்பாள் இல்லாம இந்த கிரியேஷனே கிடையாது. அம்பாள் கிட்ட இருந்து அத்தனையும் வந்தது. மறை நான்கினுக்கும் தான் அந்தமான. மறைனா வேதங்கள். வேதங்கள் 4 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களும் என்னத்தை விளக்க முயற்சி செய்யுது? பிரம்மம்னா என்னங்கிறத விளக்க முயற்சி செய்யுது. வார்த்தைகளால் விளக்க முடியாத பொருள் இந்த மெய்ப்பொருள். அத முரண்பாடான சொற்களை கொண்டு விளக்க முற்படுகிறது இந்த வேதங்கள். இந்த வேதங்களுடைய உட்பொருளாக அம்பாளே இருக்கிறாள். வேத வேத்யா, வேதங்களின் மூலம் அறியப்படுபவள். 335வது நாமா. வேத ஜனனி, வேதங்களுக்கெல்லாம் மாதாவாக இருப்பவள். வேதமே அவகிட்ட இருந்துதான் வந்தது. வேத ஜனனி. 338வது நாமா. இந்த 4 வேதங்களும் சொல்ல கஷ்டப்படுகின்ற, விளக்க முற்படுகின்ற இந்த வேதங்களுடைய உட்பொருளாக யார் இருக்கான்னு கேட்டா அம்பாள் தான் இருக்கா. வேதத்தின் சாரமாக அம்பாளே இருக்கா. அப்புறம் பார்த்தோம்னா சரணாரவிந்தம். அரவிந்தம்னா தாமரை, சரணம்னா கால்கள், தாமரை திருப்பாதங்கள், சரணாரவிந்தம். தவள நிற. தவள நிறனா தவள அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம். வெண்மை நிற கானம். கானம்னா காடு. இது திருவெண்காடு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்தலம். இல்லாட்டினா மயான பூமி அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்கேயும் நிறைய சாம்பல் இருக்கு. வெள்ளை நிற காடு. சுடுகாடுல எப்பயும் வெள்ளை நிறமா இருக்கும் இல்லையா. நிறைய பிணங்களை எரிச்சு அந்த மயான பூமி வெண்மையா இருக்கும். அந்த வெண்காடு மயான பூமின்னு எடுத்துக்கலாம். அதனை யார் தவள நிற கானம் தம் ஆடரங்காம், தன்னுடைய ஆடும் இடமாக, அவருடைய டான்சிங் ஸ்டேஜாக யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா எம்பிரான், எம்முடைய தலைவராகிய எம்பெருமான் ஈசன் சிவபெருமானுடைய திருமுடியில கண்ணியதே. கண்ணிங்கிறது தலையில அணியக்கூடிய ஒரு அடையாள மாலை. அந்த மாலையாக அம்பாளின் திருப்பாதங்கள் உள்ளது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவபெருமானுடைய தலைமையில அம்பாளினுடைய திருப்பாதங்கள் இருக்கு அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அப்படி இல்லாட்டினா கண்ணினா நெருக்கமா கோர்த்து வைத்தது அப்படின்னு அர்த்தம். கண்ணினா சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். தலையை சேர்ந்தது அம்பாளினுடைய திருப்பாதங்கள் அப்படின்னு கொள்ளலாம். இதுல ஒண்ணும் இல்ல. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அபிராமிப்பட்டர் அவர் கண் முன்னாடி பாக்குறத அப்படியே பாடலா பாடியிருக்காரு. அம்மா, உன்னுடைய திருப்பாதங்கள் எப்பேற்பட்டவள் நீ! ஆனந்த ரூபிணியாக இருக்கிறாய், அறிவாக இருக்கிறாய், அமுதமாய் இருக்கா. அப்புறம் வானத்தை அந்தமாக உடைய வடிவுடையவளாக இருக்கிறாய், வேதங்கள் சொல்கின்ற உட்பொருளாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட சரணார விந்தங்களை உடைய தேவியே, உன்னுடைய திருப்பாதங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, வெண்மையான காடாகிய மயான பூமியில நடனமாடி கொண்டிருக்கும் சிவபெருமானின் தலைமுடியில் உன்னுடைய திருப்பாதங்கள் இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தியானத்துல பாக்குறத, அவர் கண் முன்னாடி பாக்குறத, அவருடைய உட்கண்ல அவர் பாக்குறத, அகக்கண்ணில் அவர் பார்ப்பத அவர் பாடலாக பாடுகிறார். ரொம்ப அழகான ஒரு பாடல். இன்னொரு முறை நம்ம பாடிட்டு இதை பூர்த்தி பண்ணலாம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாழ்மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற
கானந்தம் வாடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. सर्वं श्री जगदम्बार्पणमस्तु।